அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். நகர பேருந்தில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தி நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அந்த நிபுணர் குழு மூலமாக கடன் குறைக்கப்படும். நான் எந்த ஒரு புதிய கட்சியும் ஆரம்பிக்கப் போவதாக இல்லை. கனவு கண்டுக்கிட்டு கனவு நனவாகிறதே நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் விரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும். சர்வாதிகார போக்கில் நான் இவரை சேர்க்க முடியாது, அவரை சேர்க்க முடியாது, இவரை சேர்க்க முடியாது சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அண்ணா எப்படி கட்சியை வளர்த்தார், புரட்சி தலைவர் எப்படி கட்சியை வளர்த்தார், மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி கட்சியை வளர்த்தெடுத்தார் என்பதெல்லாம் கடந்த கால வரலாறு. அதை பார்த்து படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிரிந்திருந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் பாஜக ஏற்கனவே வலியுறுத்தி இருந்தாங்க. மூத்த தலைவர்களுடைய விருப்பமாக இருந்து ஆமாம், அதே மனப்பான்மையில தான் பாஜக இப்பவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, யாரும் நல்ல ஐடியா புத்திமதி சொன்னால் கேட்கலன்னு நான் என்ன செய்வேன். தமிழக தலைவர் விஜய் அவர்கள் மீண்டும் சிபிஐ 19ஆம் தேதி ஆஜராகிட்டு இருக்காங்க. சிபிஐ மூலமாக அவருக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்குறாங்க தெரியல. அவர் தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நான் இப்போ கொடுக்குற மாதிரி அவர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்து என்ன ஆச்சுன்றது அவர் தான் விளக்கணும். ஏன்னா இது வாடிக்கை தான். எந்த ஒரு என்கொயரியாக இருந்தாலும் டெல்லிக்கு கூப்பிட்றது தானே சிபிஐக்கு வாடிக்கை. அதனால் இது எக்ஸ்ப்ளனேஷன் அவர் தான் கொடுக்கணும். நல்லா வரட்டும், வந்த உடனே சொல்லுவார் எனக்கு தமிழ் கலாச்சாரம் தான் ரொம்ப பிடிக்கும், காலையில் நான் இட்லி தோசை தான் சாப்பிட்றேன், மத்தியானமாக தான் புளியோதரை தான் சாப்பிட்றேன், வேட்டி போட்டால் தான் எனக்கு தூக்கமே வருகிறது, எனக்கு ராத்திரி தூங்கணும்னா நான் பாரதியார் கவிதை கேட்டு தான் தூங்குறேன், நான் திருக்குறளை படிக்காத நாளே இல்லைன்னு சொல்லுவார். இது ஒரு 4 மாதத்துக்கு சொல்லுவார். சார், நீங்கள் என்டிஏ கூட்டணியில் இணைந்து விட்டீர்களா? பேனர்லலாம் உங்கள் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வரல, ஆனால் பேனரில் இடம்பெற்றிருக்கு உங்கள் புகைப்படம். ஒருவர் ஆர்வத்தில் பேனரில் வச்சுட்டுலாம் நீங்கள் என்ன கேள்வி கேட்டால் நான் தான் பதில் சொல்ல முடியும். அண்ணாமலை போன்று இங்கே நிறைய அண்ணாமலைகள் அங்கே எங்களுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு எந்த தயக்கமோ எந்த குழப்பமோ எந்த அழுத்தமோ கிடையாது. ஒரு கூட்டணிக்கு நாங்கள் செல்வதை உரியவர்கள் அறிவிப்பார்கள். கரெக்டா? உரியவர்கள் அறிவித்த பிறகு உங்களுக்கு தெரிய வரும். இன்னும் ஒன்றே சொல்கிறேன், நான் வார்த்தை கொடுத்து விட்டால் அதில் நிற்பேன். அது மாதிரி நான் ஒரு கூட்டணிக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறேன். அந்த வார்த்தையில் நான் நிற்பேன் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் நான் பொறுமை காக்கிறேன். என்னால் அறிவிக்க வேண்டியவர்கள் அவர்கள். நாம் போய் அதுக்கு முன்னாடி அறிவித்தா அது மரியாதையாக இருக்காது என்று நினைக்கிறேன். நீங்க திராவிட பொங்கல் கொண்டாடுறீங்க, சீமான் அதை கடுமையாக எதிர்க்கிறாரு. திராவிட பொங்கலுக்கே பொங்கல் வைப்போம்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் எதுக்கு வேணாலும் பொங்கல் வைப்பாரு. ஆனால் பொங்கல் திருநாள் என்பது தமிழர் திருநாள். தமிழர் திருநாள் என்பது திராவிட இணைந்ததுதான் தமிழகம். எனவே திராவிட பொங்கல் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அவர் எந்த பொங்கலை வேணாலும் வச்சுக்கிட்டு எதை வேணாலும் நொறுக்கட்டும். பிரதமர் மோடி 23 தமிழ்நாடு வர்றாரு. அடுத்தடுத்து பழனிசாமி வந்திருக்கு, அடுத்து மோடி வர்றாரு. கூட்டணி பலப்படுத்த விரும்புறாங்களா? உங்களுக்கு நெருக்கடி கொடுக்க எங்களுக்கு யாராலும் நெருக்கடி கொடுக்க முடியாது. அவர்கள் கூட்டணியை பலப்படுத்தவும் முடியாது. அவர்கள் கூட்டணி போக போக தேய்ந்து கொண்டு போகுமே தவிர வலுவாக ஆகுவதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டிலே குறைவு. எடப்பாடி பழனிசாமி அவர் புதிய கட்சின்னா நிறைய கட்சி உருவாகுது இல்ல, லெட்டர் பேட் கட்சி, அந்த கட்சியெல்லாம் வரும்னு சொல்றாரு. விஜய் தன்னை ஒரு புனிதராக காட்டிக்கொள்ளும் முயற்சியில் ஈடுபடும் போது அவர் காருக்கே டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொன்னார். வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண காருக்கு. அது இன்னும் கட்டி முடிச்சாரான்னு தெரியல. கட்சியை ரசிகர் மன்ற மாதிரியே நடத்தினா போறோம்னு நினைச்சதுனால தான் இன்னைக்கு விஜய்க்கு இவ்வளோ பிரச்சனை. கட்சியை கட்சி மாதிரி நடத்தணும், ரசிகர் மன்றத்தை ரசிகர் மன்றம் மாதிரி நடத்தணும். தவிர அவர் ஒரு 4 சுவருக்குள்ளன்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு டப்பாக்குள்ள தன்னை போட்டு மூடிக்கிட்டே இருக்காரு. வேணுங்கும் போது திறந்து விட்டு வெளில வர்றாரு. சிபிஐ என்கொயரிக்கு கரெக்ட் டயத்துக்கு போறாரு, பிளேனுக்கு போகணும்னா கரெக்ட் டயத்துக்கு போறாரு, எல்லாத்துக்கும் போறாரு. ஆனால் கரூர் கூட்டத்துக்கு மட்டும் லேட்டாக வருவாராம், அரசியல் கூட்டம்னா லேட்டாக தான் வருவாராம். அப்போ என்ன அர்த்தம்? மறைந்த தலைவருக்கும் நேர போய் அஞ்சலி செலுத்தணுங்கிற ஒரு அடிப்படை நாகரிகம் கூட தெரியாம எல்லாரும் பொம்மையும் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு, எல்லாரும் ஃபோட்டோவும் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு வீட்லேயே டபக்குன்னு மாலையை போடுறது. அதுவும் பிளாஸ்டிக் மாலையை, இந்த பேப்பர் மாலை, என்ன மாலைன்னு தெரியாது. அதே மாலையை எடுத்து போட்டுற வேண்டியது தான் வருஷம் வருஷம்.
திதி கொடுக்குற மாதிரி. இவர் பெரியாருங்கிறாருல, பெரியார் சமாதி இவர் வீட்டிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 10 கிலோமீட்டர் இருக்குமா? போக வேண்டியது தானே. நான் போனால் கூட்டம் வரும், நான் போனால் கூட்டம் வரும். நீங்கள் போக வேண்டிய சிபிஐ ஆஃபீஸுக்கு போனீங்களே, கூட்டம் வந்ததா? பட்டினப்பாக்கம் வீட்டில் இருக்கீங்களா, அங்கே கூட்டம் வருதா? அப்போ உங்களுக்கு தேவை என்றால் கூட்டம் வராத பார்த்துக்க முடியும். தேவைப்பட்டால் அப்படியே ஜனங்களை வந்து நெல்லிக்காய் மூட்டை மாதிரி ஒரு இடத்துல சிதற விட்டு அவங்க 41 நெல்லிக்காயை நெசுக்கி இது பண்ணிடலாம் இல்லையா? இப்போது 50 ஆண்டு காலம் விஜயோட வயசை விட அதிகமான செங்கோட்டையன் கூட விஜயை புகழறாருன்னா பரிதாபமாக தான் இருக்கு எனக்கு. நான் வந்து எம்ஜிஆர் கிட்ட இருந்தவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் டாக்டரேட் வாங்கினவன் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட படிச்சுட்டு, நான் இப்போ 2ஆம் கிளாஸ் வாத்தியாராக போகிறேன், அந்த 2ஆம் கிளாஸ் வாத்தியார்கிட்ட போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா கிட்ட இருந்துட்டு இப்போ விஜயுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர் புகழ் பாடுவது. பாஜக என்பது மிகப்பெரிய ஒரு பாறாங்கல். அதை கட்டிக்கிட்டு யாரு வேணாலும் தண்ணியில் குதிக்கலாம், கல்லுக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா 2 சீட்டு ஜெயிக்கிறவங்க 1 சீட்டு ஜெயிப்பாங்க, இல்லைன்னா 3 சீட்டு ஜெயிக்கிறவங்க ஒரு அரை சீட்டு ஜெயிப்பாங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கும் பிஜேபி 3% ஓட்டை தாண்டவில்லை. இதுதான் உண்மை. மாம்பழம் கதுப்பு யாருக்கு கொட்டை யாருக்குங்கிற மாதிரியான ஒரு போட்டி. இருக்கிற ஒரு பழத்தை முருகனாவது பரவாயில்ல, அப்பா அம்மாவை சுற்றி வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே என்னடான்னு அப்பா அம்மாட்ட கேட்காம பையனே மாம்பழத்தை தூக்கிட்டு ஓட்ட பார்க்குறாரு. ஆனால் பெற்றவரை எதிர்க்கக்கூடிய மகனை யாரும் விரும்ப மாட்டார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.